திருப்பரங்குன்றம் மனையடி வாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜா உள்ளிட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகியோர் தலைமையில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் நேற்று சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றனர். அப்போது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் நெல்லித்தோப்பில் இருந்து அந்த தர்கா அருகே இருக்கக்கூடிய கோவிலுடைய தல விருட்ச மரமான கள்ளத்தி மரத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் கூட சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக ஏற்றப்பட்ட அந்த கொடியை அகற்றாததை கண்டிக்கும் வகையில் அந்த பகுதியை அந்த மரத்தினை நான் நேரடியாக சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதே போன்று அந்த கொடியை மரத்தில் ஏற்றப்பட்ட கொடியை உடனடியாக அகற்ற வேண்டும் என நேற்று அந்த கள்ளத்தி மரத்தை நோக்கி பாஜக மூத்த தலைவர் ராஜா உள்ளிட்டோர் செல்ல முயன்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இதனால் அந்த பகுதியில் போராட்டம் என்பது நடைபெற்றது. இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் என்பது நிலவியது. பின்னர் மதுரை மாநகர காவல் தெற்கு துணை ஆணையர் அவர் இனிகோ திவ்யன் தலைமையில் அவர்கள் காவல்துறையினர் ராஜா மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகிய இருவரை மட்டும் அழைத்து சென்று அந்த கள்ளத்தி மரத்தை சாமி தரிசனம் செய்ய வைத்து அழைத்து கீழே வந்தார்கள். அப்போது கீழே வந்த ராஜா உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை அந்த விடுதலை செய்ய கோரி பெண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகிய இந்த 12 பேர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் மலை மீது ஏறி அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டது, கள்ளத்தி மரம் பகுதிக்கு அனுமதியின்றி செல்ல முயன்றது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் அந்த காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் ராஜா உள்ளிட்டோரை விடுவிக்க கோரி அந்த காவல்துறை வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திருப்பரங்குன்றம் அந்த பழனியாண்டவர் கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சுமார் 5 பேர் பெயர் குறிப்பிடப்பட்டு மேலும் மற்றும் பல பெண்கள் என வழக்கு பதிவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் மீதும் 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.